ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு நமக்கு தெரிவிச்சிருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து பார்வதியோட அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்தது வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பார்வதியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பிக் பாஸ். இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது எல்லாருக்கும். ஸோ எனக்கு என் பொண்ணு மூலமாக கிடைச்சதில் உண்மையாகவே எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ்ன்றாங்க. ஸோ இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான கலவையான விமர்சனங்கள் வந்து பெற்றிருக்கு இந்த ஷோ. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புனா, இதுக்குள்ளே இருக்கும்போது இந்த 20 பேர் 22 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, லவ்வாக இருந்தாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, பொறாமை, ஈகோ எல்லாமே இவங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இயல்பாக அது நடக்கிறது தான். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம பாடம் கற்றுட்டு ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்றது தான். உண்மையாகவே இது ஒரு நல்ல ஷோ, ரியாலிட்டி ஷோ. இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் பார்த்து நல்லதை வந்து எடுத்துக்கணும். ஒரு சில சின்ன சின்ன ஈகோ, அது இந்த பொறாமை இந்த மாதிரிலாம் இருக்குது வந்து இதை வந்து விட்டுருங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கங்க. ஸோ அதுதான் பிக் பாஸ் சொல்ல வருதுன்றாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் பாடினது எல்லாமே நான் கேட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் வாய்ஸ். நீங்கள் நல்லா வந்து திறமையான ஒரு மனிதராக இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க புகழ்ந்திருக்காரு. இதை கேட்டோடனே ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாங்க பார்வதியோட அம்மா. ஸோ கேட்டுட்டு, இங்கே நடந்தது வந்து வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்றாரு. உங்கள் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லாதீங்கன்றாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த கன்ஃபெஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்வதி அம்மாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே.